இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க போயிட்டான் இவன்? இவன் எப்படி இங்க வந்து படுத்தான்? இது எப்படி சாத்தியம்? அப்ப பார்க்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுகிட்டு இருந்தான். அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தான்? கதவும் உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு. நான் அங்கிருந்து வரத்துக்குள்ள உள்ள வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளோ சின்ன பையனால அவ்வளோ உயரத்தில் இருக்க டோர் லாக்க எப்படி திறக்க முடியும்? நோ, மந்த்ரா சொன்னது நிஜம்தான். சம்திங் இஸ் ராங். என்னமா இன்னும் ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இவரையே மறுபடியும் மொத்தமாவை திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்ன தப்பு பண்ணாலும்? முதலாளி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப என்ன நீங்க வேலையில இருந்து அனுப்புறீங்க? வேலைக்கு வேணா, நீ வேலையை விட்டு போயிடுன்னு நான் எப்பமா உன்ன சொன்னேன்? ஒரு மாசம் வீட்டுல இருக்க மாட்டோம், ஊருக்கு போறோம், நீயும் ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். இந்தாம்மா சம்பளம். ஐயா ஐயா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா திருத்திக்கிறேன். என்ன வேலையில இருந்து மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. எனக்கு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு தான் போறேன். திரும்ப வந்ததும் நீயே வா, கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். என்னங்க, என்ன பிரச்சனைங்க? அது அக்கா, ஐயா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன வேலையில இருந்து அனுப்ப வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது உனக்கு வேலையை விட்டு அனுப்பலன்னு? என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? அமைதியா பேசினாதான் இவளுக்கு புரியலையே. எனக்கே 1000 டென்ஷன் இருக்கு, இதுல இது ஒண்ணா? என்னம்மா மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிற? கிளம்புமா. என்னங்க, முத்தம்மா முத்தம்மா, என்னங்க என்னாச்சு? ஏன் அவளை வேலையை விட்டு வெளியே அனுப்புறீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு, நம்ம இப்ப ஊருக்கு போறோம். என்னங்க திடீர்னு ஊருக்கு? ஏன்னு தெரியல, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்க வேணாம்னு நினைக்கிறேன். நீ போய் ரெடி ஆகு. மந்த்ரா ரெடியா? தோ வந்துட்டேங்க, புடவை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் மந்த்ரா, வாவ், சேலையா? இல்ல, இந்த புடவை கட்டின நீதான். நைட் எல்லாம் ரைட்டிங், மார்னிங்ல மூடு வருதா? என்னங்க, சாரிய விடுங்க. ஹலோ, நான் இழுக்கலம்மா, புடவை கட்டில மாட்டிருக்கு பாரு. மந்த்ரா, என்னங்க, கிளம்புவோமா? போலங்க. வா. இந்த பொம்பளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியல. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும், டோர் எல்லாம் லாக் பண்ணணும்.
நான் மந்திரா இல்ல, நானி. என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடாடு பாத்தியா? இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது. மந்த்ரா என்ன பண்ற? மந்த்ரா என்ன விடு, என்ன விடு, என்ன விடு மந்த்ரா. மந்த்ரா மந்த்ரா என்னாச்சு உனக்கு? மந்த்ரா 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 என்ன பாரு. மந்த்ரா எந்திரி, கண்ணு முடிச்சு பாரு. மந்த்ரா மந்த்ரா மந்த்ரா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹார்ட் பீட்ஸ்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கு, கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டா? இது வரைக்கும் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை டாக்டர். இங்கே பாருங்க, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சரியானதுக்கப்புறம் யாராவது ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஓகே டாக்டர். ஷமந்த், நீ இங்கேயே இரு, நான் டாக்டரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். How is her condition, doctor? She is very weak. நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டை ரெகுலராக கொடுங்க. She will be all right. Yes, all right, doctor. பாட்டி, என்ன பாட்டி திடீர்னு? ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே ஃபோன் பண்ணியிருக்கலாமே. பாவம், நீ ஏன் எவ்வளவோ டென்ஷன்ல இருக்க. உனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன கூட்டிட்டு போறதை விட நானே டாக்ஸி பிடிச்சி வந்துட்டேன். என்னாச்சுப்பா? இப்ப ஒன்னும் இல்ல, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். மந்த்ரா ஷமந்த் ரூம்ல இருக்காங்க, நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டாக்டரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர்.